ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கம் சூர்யா 46வது திரைப்படத்தோட ஓடிடி உரிமம் தற்பொழுது விற்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு திரைப்படம் ஓடிடியில் எவ்வளவு தொகைக்கு விற்பனையா இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சூர்யாஸோட 45வது திரைப்படமான கருப்பு திரைப்படத்தோட ஓடிடி உரிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விற்கப்படவில்லை. அதுக்குள்ள 46வது திரைப்படத்தோட ஓடிடி உரிமம் விற்பனையா இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இந்த இரண்டு திரைப்படத்துல நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கருப்பு திரைப்படத்தோட படப்பிடிப்பு எல்லாம் நடைபெற்று இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுக்கு முன்னாடி சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியில 80 கோடிக்கு விற்பனையாகி இருந்தது. தற்பொழுது ரெட்ரோவை பின்னுக்கு தள்ளி சூர்யா 46வது திரைப்படம் முன்னேறி இருக்குது. அதாவது சூர்யா 46வது திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு திரைப்படத்தை 85 கோடி கொடுத்து வாங்கியிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. வெங்கி அட்லூரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெகா ஹிட்டான திரைப்படத்தை கொடுத்தவங்க. இந்த ஒரு காரணத்தினால அதிகமான தொகை கொடுத்து இந்த ஒரு திரைப்படத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனா கருப்பு திரைப்படத்தோட ஓடிடி உரிமம் இன்னும் எதற்காக விற்கப்படவில்லை அப்படின்றக்கான ஒரு கொஸ்டினும் எழுந்திருக்குது. கருப்பு திரைப்படம் அடுத்த வடம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகிறது உறுதியாக இருக்குது. இந்த வடம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போறது கிடையாது. ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, சூர்யா 46வது திரைப்படத்தோட ஓடிடி உரிமம் 85 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.